வெல்கம் டு அன்னிஸ் கிச்சன். அன்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இது வந்து பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு பொரியல். இது அது கொள்ளு பருப்புக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப எக்ஸலண்ட் காம்பினேஷன். இதை வந்து சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் அன்னிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ அதில் 2 வரமிளகாய், வெங்காயம், இந்த தக்காளி பழம், கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், இது எல்லாம் போட்டு ஒரு நல்ல வணக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அதில் கத்திரிக்காயை இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எப்போவுமே வந்து அதாவது தேவைப்படுறப்ப அறுத்தோம்னா போதும். அதுக்கு முன்னாடி அறுத்தோம்னா கருத்து போயிடும். இது தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கத்திரிக்காயை. அது கூட உருளைக்கிழங்கையும் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சாம்பார் மிளகாய் பொடி. நீங்கள் எந்த சாம்பார் மிளகாய் பொடி வேணாலும் போட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு வீடியோ போடுறேன் நான். எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னுமே கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம். இந்த மாதிரி வேகலைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க டைமிங்கை. இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம். இப்போ மறுபடியும் சிம்மில் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்துக்கலாம். கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய். பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்னீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.